ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் ஒரு ஸ்பெல் எப்படி சொல்கிறது, க்ரியேட்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எஸ், ஐ டூ ஸ்பெல் காஸ்டிங். நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியாது ஸ்பெல் காஸ்டிங் பண்ணுவேங்கிறதெல்லாம். எஸ் ஐ டூ. பாத் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு இருக்குது, பாத் ஆஃப் மூன், பாத் ஆஃப் சன். நான் பாத் ஆஃப் சன். ஸோ ஐ டோன்ட் டூ டார்க் ப்ராக்டிசஸ். I do white witchcraft practices, spell casting practices. Yes, I do tarot card spell practices also. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது டேரட் கார்டு ஸ்பெல் காஸ்டிங் தான். அந்த டேரட் கார்டு ஸ்பெல் காஸ்டிங் அப்படிங்கிறதுல நான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். பட் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு வரும்போது he is not a ஸ்பெசிஃபிக் பர்சன் whom you know. நீங்கள் எவனை ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் நினைக்கிற நினப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லெட்டும் பி உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இல்லாமல் இருக்கட்டும். ஐ எம் நாட் பாதர்ட். உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் உருவத்தை எல்லாம் விட்டுட்டு எனர்ஜெட்டிக், அந்த ஒரு பிஹேவியரல் ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய அந்த இன்னர் எசன்ஸுக்கு நீங்கள் வரணும். அந்த இன்னர் எசன்ஸாக மேஸ்குலைனாக பார்க்க கற்றுக்கணும். அதுக்கு தைரியம் இருக்குன்னா மட்டும் இந்த ஸ்பெல் காஸ்டிங் எடுத்து பண்ணுங்கள். அது என்னால் முடியாது, எனக்கு அந்த இவன் தான் என்னோடய ட்வின்னு எனக்கு தெரியும், இவன் தான் என்னோடய ட்வின்னு நான் நினைக்கிறேன், அதனால் நான் அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்பெல் காஸ்டிங்குள்ளே வராதிங்க. ஓகேயா? இது இந்த ஸ்பெல் காஸ்டிங் உங்களுக்கு கிடையவே கிடையாது, இது பொருந்தாது. நீங்கள் ஃபிசிக்கல் உருவத்தை கொடுத்து ஒரு மனுஷனை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் யூ. இட் இஸ் அ வெரி ராங் பிளேஸ் ஃபார் யூ. ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லித்தர போகிறது உருவமே இல்லாத எனர்ஜெட்டிக் ட்வின் ஃப்ளேமை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறதுங்கிறது தான். உண்மையிலேயே உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஸ்பெல் காஸ்டிங்க்கு உள்ளே வாங்க. ஓகேங்களா? எல்லாருமே லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் வேர்ட் கேட்குறீங்க. இதில் என்னோடய ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் லவ்ங்கிற பேரில் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லவ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. அதாவது லவ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கும்போது அந்த இன்னர் எசன்ஸ், இந்த மாதிரி நேச்சரில், கேரக்டரிஸ்டிக்ஸில், பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேஸ்குலைனை நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல. மனசுக்குள்ளேயே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் வச்சுருக்கீங்க. அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் தானா உங்கள் லவ் ஆஃப் தி லைஃப்னே உங்களுக்கு தெரியறதில்ல. தெரியாமல் அந்த பர்சன் மேலே அப்சசிவாக இருக்கீங்க. அந்த பர்சனை தான் எனக்கு வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் தான் வேணும்னா அந்த பர்சனும் உங்களை லவ் பண்ணும்ல. லவ் யாசகமாக வாங்கவே முடியாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது யாசகமாக தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த அப்சசிவாக இருக்க பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காதலை சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை பெக் பண்ணிட்டு போகிறீங்க, யாசகமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி வாங்குகிற காதல் நிலைக்கவே நினைக்காது. ஏற்கனவே 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பர்சனை தெரியும், அந்த பர்சனுக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நீங்கள் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? உண்மையிலேயே அந்த பர்சனுக்கு காதல் இருந்துச்சுன்னா உங்களை தேடி வரட்டும் அந்த பர்சன். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க? உண்மையான காதலா இல்லையான்னு அப்போ தானே உங்களுக்கு தெரியும். அவங்களும் ஸ்டெப் எடுக்கிறாங்க, அவங்களும் உங்களை நோக்கி வர்றாங்கன்னா தான் அது 2 வே வர்றாங்க. அப்படின்னா தான் அவங்களும் அந்த காதல் வேணுங்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் மட்டுமே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வாழ்க்கை பூரா மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா என்ன? வாழ்க்கை பூரா இந்த பர்சனை லவ் பண்ண வச்சுக்கிட்டு சேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா என்ன? யோசிச்சு உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதுக்கான வைஸ் டெசிஷன் எடுங்க. நிறைய பேர் எங்கிட்ட உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப குட்டியாக ஷார்ட்கட் கேட்குறீங்க. ரொம்ப ஈஸியான வழி சொல்லித்தரேன் உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேஸ்குலைன் யார், உங்கள் மேஸ்குலைன் எப்படிப்பட்ட இன்னர் எசன்ஸ், பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், அந்த லவ் லிஸ்ட் எழுத தெரியணும் உங்களுக்கு. ஓகே? உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற உங்கள் ட்ரீம் பர்சன், நீங்கள் வெளியே பார்த்த எந்த பர்சனையும் வச்சு நீங்கள் எழுதக்கூடாது. அந்த பர்சனோட இப்போ வெளியே ஒருத்தனை பார்த்துருப்பீங்க, அவனுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதை எழுதக்கூடாது.
உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே உண்மையிலே கண்ணை மூடி இதுக்கு முன்னாடி இருந்த மேஸ்குலைன் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா அப்போ எப்படி இருக்கிற ஆணை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ தட் உங்களுக்கு பிடிச்ச ஆணோட லிஸ்ட்டு வந்துடும். அவர் உங்களை எப்படி கேர் எடுத்துக்கணும், உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், வேல்யூ பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், இது எல்லாமே எழுதுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மேஸ்குலைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். அதுதான் அந்த 2 of Cups கார்டுக்கானது. அடுத்தது யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யோர் ட்ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் வந்து அந்த Ace of Swords. You have to stand for இது வந்து tarot card spell. You have to stand for your truth அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். இந்த கனவு கதாபாத்திரத்தோட வாழ ஆசைப்படும் நான் தான் நான், எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு எதனாலும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வர்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் யோர் ட்ரூத். இதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும். அடுத்த கார்டு டவர் மொமெண்ட். டவர்னால் என்னது? அது இந்த சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த வயசு வரைக்கும் உங்கள் சோஷியல் கண்டிஷனிங் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தையே, விச் இஸ் நாட் ட்ரூ. எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டம் மட்டும்தான் ட்ரூ. உங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுங்கிறது தான் ட்ரூ. உங்கள் ட்வின் ஃப்ளேமை தான் கடவுள் உங்களுக்காக படைச்சிருக்காருங்கிறது தான் ட்ரூ. அப்போது இது வரைக்கும் இந்த உலகம் கற்றுக் கொடுத்த அந்த சோஷியலி கண்டிஷன்டு பிலீஃப் சிஸ்டத்தை எல்லாம் உடச்சி நான் எட்டர்னல் ட்ரூத் சிஸ்டத்தை என்னோட பிலீஃப் சிஸ்டமாக உருவாக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு யூ ஹாவ் டு பி வெரி கரேஜியஸாக இருந்தால் மட்டும்தான், நான் கரேஜியஸாக இருப்பேன்னு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனே நடக்கும். 4வது விஷயம் எம்ப்ரஸ் கார்டு. அது மாத்திரம் இல்லாமல் எம்ப்ரஸுங்கிறது யார் அப்படின்னா, அவங்களே வந்து ஷீ இஸ் அன் எம்ப்ரஸ். ஷீ டசன்ட் சேஸ் ஃபார் எனிதிங், ஷீ டசன்ட் பெக் ஃபார் எனிதிங். அவங்க எப்படி இருப்பாங்க? கடவுள் வந்து தனக்கு உருவாக்கி வச்சுருக்கிறது பரபிரம்ம பீடம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பரதேசி மடம் கிடையாது. ஸோ நம்ம சேஸ் பண்ணிட்டு ஓடுறதெல்லாம் பரதேசி மடத்துக்கு பின்னாடி. பரபிரம்ம பீடம்னா அதில் உட்கார்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதில் வாழ்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. தன்னோட ட்வின் ஃப்ளேம் வேணும்னா அந்த ட்வின் ஃப்ளேமும் பரபிரம்ம பீடத்துக்கு தான் வந்து உட்காந்து வாழணும். ஓகேயா? அந்த தகுதியை உருவாக்கி அந்த தகுதியிலே வாழ்கிறவங்க தான் எம்பரஸ். ஷீ நெவர் சேசஸ் ஃபார் எனிதிங். ஷீ லேர்ன்ஸ் டு அட்ராக்ட் எவ்ரிதிங் டுவர்ட்ஸ் ஹர், இன்க்ளூடிங் ஹர் ட்வின் ஃப்ளேம். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். 5வது விஷயம் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த் எதுக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வில் பவர், ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பிரயோகம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டி, உங்களுக்குள்ளே இருக்கிற டெமோன்ஸை டேம் பண்ணி திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு உங்கள் ஆத்தென்டிசிட்டிக்காக வாழ்கிறீங்களோ, உங்கள் ஆத்தென்டிசிட்டியை வெளியே கொண்டு வர்றது, உங்கள் ஆத்தென்டிசிட்டியாகவே நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி, சோஷியல் கண்டிஷனிங் இதெல்லாம் போராடி ஜெயிச்சு இதுதான் என் உண்மைத்தன்மை அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 5வது கார்டு. ஸோ இதெல்லாம் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், இந்த 5 ஸ்டெப்பையும் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரியலி யூ ஆர் கரேஜியஸ். ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஃபார் யூ. ஓகேயா? இந்த 5 ஸ்டெப்பையுமே நான் க்ராஸ் பண்ண முடியாது, நான் வந்து எவனோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் என் ட்வின் ஃப்ளேம், நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இருக்கட்டும், உங்கள் ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கட்டும், அதனால் அவனோட உருவத்தை நினச்சி தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டேஷன். இட் வில் நாட் ஒர்க் அவுட் ஃபார் யூ. சத்தியமாக உங்களால் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் எவனை ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேயா? ஸோ ட்ரூ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பான முறையில் அவனுக்கு எந்த உருவமே நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுக்கக்கூடாது. ஒன்லி எனர்ஜெட்டிக் இன்னர் எசன்ஸ் மாத்திரம்தான் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடினா இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் ரெடி. அதுக்கு நீங்கள் ரெடி இல்லைன்னா திஸ் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் ஃபார் யூ. ஓகேயா? நம்பர் 1. நம்பர் 2, இவ்வளோ கரேஜியஸ் பர்சன் ஆகிட்டீங்க. சோஷியல் கண்டிஷனிங்கெல்லாம் பிரேக் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். இந்த 5 கார்டு எதுக்குதுன்னா, இதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கணும், ஐ ஷுட் பி பிரேவ், ஐ ஷுட் பி ட்ரூ டு மை ஓன் செல்ஃப். என்னோட ட்ரூ செல்ஃபுக்கு நான் ரொம்ப, என்னோட ஓன் செல்ஃபுக்கு, ஆத்தென்டிக் செல்ஃபுக்கு நான் ரொம்ப ட்ரூவாக இருக்கணும். அதுக்கான ஸ்ட்ரென்த்தை நான் உருவாக்கிக்கணும். நான் என் ட்வின் ஃப்ளேமை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் எம்ப்ரஸாக சேஞ்ச் ஆகணும். நான் சேஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, நான் பெக் பண்ணக்கூடாது. ஏன் ட்வின் ஃப்ளேம் என் லைஃபுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற திடமான ஒரு பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ளே உருவாகணும். அதுக்கு தான் இந்த பேசிக் 5 கார்டு. ஓகே, இந்த பேசிக் விஷயம்லாம் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க. இந்த பேசிக் விஷயத்தையெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டீங்க, கரேஜியஸ் ஆகிட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் நிற்க கற்றுக்கிட்டீங்க. எனக்காக தான் வாழ்வேன். ஐம் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் எனிபடி. நான் பீப்புள் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இல்லை இந்த சொசைட்டிக்காக வாழ்கிறதுக்காக இல்லை. என்னோடய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள்லாம் என்னை எப்படி கூட்டிகிட்டு போதோ அது பின்னாடியே ஓடுறதுக்காக நான் பிறக்கலை. ஐம் நாட் ஹியர் டு பீப்புள் ப்ளீஸ். ஐம் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். ஐம் நாட் ஹியர் டு ஃபுல்ஃபில் அதர்ஸ் டிசையர்ஸ். I am here to live my life happily.
ஐ எம் ஹியர் டு லிவ் மை ட்ரீம்ஸ் இன் ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு தான் இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ். ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிளேஸ் அ வெரி வெரி வைட்டல் ரோல். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் மட்டும்தான் பவர் ஆஃப் சாய்ஸ் செல்லுபடி ஆகும். இல்லைன்னே நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், இல்லை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நினச்சி துணியை காய போட வேண்டியதான். ஓகேயா? இந்த அல்டிமேட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஃப்ரீடம், ஃபிசிக்கல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இமோஷனல் ஃப்ரீடம் as well as spiritual freedom, இதெல்லாம் இந்த அல்டிமேட் ஃப்ரீடம் மட்டும்தான் ட்வின் ஃப்ளேம் யூனியனை கொண்டு வரும். அப்போது இந்த ட்வின் ஃப்ளேம் யூனியனுங்கிறது உங்களோட எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு தான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த அளவுக்கு உங்களுக்கு கூட நீங்களே கனெக்ஷன்லேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி ஓவர்வெல்ம் ஆகி அந்த கப்பு பொங்கி வழியுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி your twin flame will enter into your life. ஓகேயா? உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்கள் லைஃப்குள்ளே எப்போ என்ட்ரு ஆகுறாங்களோ ஆப்வியஸ்லி யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் யூனியன். அதுக்கு இந்த ஓவர்வெல்ம் ஆகிற கப்பு நீங்கள் ஒன்னஸ்க்கு வரணும். உங்களுக்குள்ளே தான் உங்கள் இன்சைட் எனர்ஜெட்டிக் யூனியன் நடக்கணும். எனர்ஜெட்டிக் யூனியன் நடந்தால் தான் அது ஃபிசிக்கல் யூனியனாக வெளியே நடக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் யூ கேன் லிவ் த 10 of cups லைஃப், ஹாப்பி ரெயின்போ ஃபேமிலி. அதுக்கப்புறம் யூ வில் கோ டு 10 of Pentacles life. Both together will live your life mission, life purpose. You will both earn well. ரெண்டு பேருக்கும் ஒரே லைஃப் பர்பஸ் தான், ஒரே ட்ரீம்ஸ் தான், ஒரே விஷன்ஸ் தான். எல்லாத்தையும் டுகெதர்னஸில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழ்வீங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி டேரட் கார்ட் ஸ்பெல் ஃபார் ட்வின் ஃப்ளேம்ஸ். இது கண்டிப்பாக எல்லாராலையும் சாத்தியப்படும், பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அண்ட் ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்டேஷன் ஹீலிங் இன்னர் ஒர்க் இஸ் ஒன்லி ஃபார் தி கரேஜியஸ் பீப்புள், நாட் ஃபார் தி கவர்டு பீப்புள். இந்த டேரட் கார்ட் ஸ்பெல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் டேரட் கார்டில் எந்தெந்த கார்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ நம்ம இந்த கார்டை எதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறோன்னா, நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்தந்த கார்டை பார்க்கும்போது அந்தந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் கேட்டிருக்கீங்க, இப்போ பிக்சரையும் பார்க்குறீங்க. உங்களோட வாழ்வியல் சூழலோடு அதை உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போ உணர்வும் வேலை செய்யும். அப்போ அந்த பிக்சரை பார்க்கும்போது என்ன வரும், இனி அடுத்துலேருந்து இந்த பிக்சர் இதுக்கு தான், இது மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும், எலிஜிபிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அந்த டேரட் கார்டெல்லாம் நீங்கள் பெரிய சார்ட் வாங்கி இந்த டேரட் கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து உங்களோட மொபைல்லையே கொலாஜ் மாதிரி உருவாக்கிக்கங்க. கொலாஜ் மாதிரி உருவாக்கி பெரிய போஸ்டர் ஆக்கி, அதை என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுலாம் ஒரு ஒயிட் ஷீட் சைஸுக்கு தான். ஓகேயா? அது இல்லாமல் இன்னொரு பெரிய ப்ளோ அப் சைஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைஸ்க்கு எடுத்து உங்கள் செவுத்தில் ஒட்டுங்க. டெய்லி பேசிஸில் அதை பாருங்கள். அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த விஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதை நினைங்க. இப்போ நான் சொன்ன ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பேசியிருக்கேன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ கேட்டதுலேருந்தெல்லாம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை நினைக்கக்கூடாது, நம்ம எனர்ஜி எசன்ஸை தான் நினைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி விஷன்ஸை க்ரியேட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி விஷன்ஸை செட் பண்ணி, அந்த ஒவ்வொரு பிக்சரையும் பார்க்கும்போது உங்கள் உணர்வு அது கலக்கணும். டெய்லி பேசிஸில் இதை பார்த்துட்டே இருங்க. எங்கே நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களோ அங்கே இந்த ப்ளோப்பை ஒட்டி வைங்க. ஸோ தட் விஷுவலைசேஷன், டேரட் கார்ட் ஸ்பெல் எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த கடைசியில் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வேர்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் அது டிஸ்பிளே ஆகும், அதையும் கேளுங்க. டுகெதர் பிரிங் டிவைன் லவ். டுகெதர் பிரிங் டிவைன் லவ். இதுதான் ஸ்விட்ச் வேர்ட் உங்களோட ட்ரூ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ண. ஆனால் இந்த விஷுவலைசேஷன்ஸ், இந்த டேரட் கார்ட்ஸு, அதில் நீங்கள் உணர்வு பூர்வமாக கலந்து வச்சிருக்கிற உங்களோட விஷன்ஸு அதெல்லாம் சேர்த்து விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே பிரிங் டுகெதர் டிவைன் லவ் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் ஆவாங்க. இது எல்லாமே எனக்கு நானே செஞ்சு பார்த்த சக்ஸஸான விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பெல் காஸ்டிங்காக இருக்கட்டும், ஸ்விட்ச் வேர்டாக இருக்கட்டும், டேரட் ஸ்பெல்லாக இருக்கட்டும், எல்லாமாகவுமே சொல்லி கொடுக்குறேன். ஸோ இட் ப்ராக்டிக்கலி ஒர்க்ஸ் அவுட். ஆனால் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும்.